நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் வேதாமத்திலிருந்து ஆசீர்வாதமாக நடத்தும் தேவன் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட இன்றைக்கு பேச வாஞ்சிக்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதமாக நம்மை நடத்துகிற தேவன் இந்த காலை வேளையிலும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆளுகை செய்கிறவர்களாய் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இன்றைக்கு அவர் மாற்றுவார். இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஜனங்களை, இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிக்கிற போது, மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். மீதியானவர்கள் சாதாரணமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு யுத்தம் நடக்குமானால், யுத்தத்திலே ஒருவன் வெற்றி பெறுவான் என்று சொன்னால், அந்த தேசத்திலே அவன் சிறையிருப்புக்கு கொண்டு போகிறவர்கள், பலமுள்ளவர்கள், பராக்கிரமசாலிகள், திறமைசாலிகள் எல்லாரையும் அவன் என்ன செய்கிறான்? சிறைபிடித்து கொண்டு போகிறான். மாத்திரமல்ல, சாதாரணமானவர்களை, ஒன்றுக்கும் உதவாதவர்களை, வயது முதிர்ந்தவர்களை எல்லாம் அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், மீதியாய் அந்த தேசத்தில் விட்டு விட்டு போகிறான். அப்படிப்பட்டவர்கள் மீதியான ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்லாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நேராய் வருகிறது. ஒருவேளை மற்றவர்களாலே பிரயோஜனமற்றவர்கள் என்று நீங்கள் தள்ளப்பட்டு இருப்பீர்களானால், தேவன் சொல்லுகிறார், மீதியாய் விடப்பட்டிருக்கிற நீங்கள் பராக்கிரமசாலிகளை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் நடத்துவார். இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, பிரபுக்களை ஆளுகை செய்யும்படியாய் ஒன்றுமில்லாத பஞ்சை பராரிகளை தேவன் உயர்த்துகிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஏன் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மீதியான சூழ்நிலைகள், மீந்து போகிறது போல இருக்கிறதான கைவிடப்பட்டதான இந்த நிலைமைகள் ஏன் உண்டாகிறது? வேத வசனம் சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆனாலும் ஒலிவ மரத்தை உலுக்கும் போது நுனிக்கொம்பிலே 2-3 காய்களும் காய்க்கிற அதன் கிளைகளிலே 4-5 காய்களும் மீதியாயிருப்பது போல. கவனிங்கள், இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒலிவ மரத்தை உலுக்குகிற போது, ஒரு ஒலிவ மரம் உலுக்கப்படுகிற போது அந்த மரத்திலே இருக்கிறதான காய்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறதா? கீழே கொட்டப்படுகிறது. உலுக்க உலுக்க உலுக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது, உலுக்கப்படுகிற நிலைமைகள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை உலுக்கப்பட்டு இருக்கலாம். அநேக பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள் இன்றைக்கு ஜனங்களை உலுக்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். உலுக்க உலுக்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த பிரச்சனைகளுக்கு கூடாக கடந்து போக முடியாதபடி இன்றைக்கு அநேகர் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் மீந்திருக்கிற ஒரு கூட்ட ஜனம் அந்த கிளையிலே எப்படி மீந்திருக்கிறதா? தப்பி மீந்திருக்கிறவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக கவனியுங்கள். ஏன் உலுக்கப்படுகிறார்கள்? ஏன் உலுக்கப்படுகிற நிலைமை உண்டானது? எசையா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். உன் பெலனாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால், பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவரை மறந்து போய் இருக்கிற ஜனங்கள், தேவனை, தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய அநேக ஈவுகளை மறந்திருக்கிற ஜனங்கள். அது நிமித்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வின் பாடுகள், உபத்திரவங்களுக்குள்ளாக இவர்கள் கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய குறைவுகள் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆசீர்வாத குறைவுகள் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியம், அவர்கள் என்ன செய்கிறார்களா? தன்னை உண்டாக்கின கன்மலையை மறந்தார்கள். ஒரு மெய் தேவனை மறந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சுயபலத்திலே ஓடுகிறான். சுயமாய் தன்னாலே இவைகளை செய்ய முடியும் என்று சொல்லி என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? அவன் ஓடுகிறதை பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது இயேசு என்ன செய்து கொண்டிருந்தாரா? ஆண்டவர் சொன்னார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை.
சுயமாய் நான் பேசுகிறதில்லை, சுயமாய் ஒன்றையும் செய்கிறதில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறதை செய்கிறேன் என்று சொன்னவே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம், சுயமாய் ஓடுகிறோம். என்னாலே முடியும், நான் செய்து விடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்மலையாகிய தேவனை மறந்து ஓடுகிறது நிமித்தமாய் அநேக நேரங்களிலே வெட்கப்பட்டு நிற்கிறோம். வேத வசனத்திலே வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனங்கள் வரைக்கும் இருக்கிற பகுதிகளிலே பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அகிமாஸ் சொல்லுகிறான், நான் ஓடட்டும். பாருங்க, அங்கே யோவாப் கூறுகிற போது சொல்லுகிறான், நீ போக வேண்டியது இல்லை, நீ நல்ல செய்தி கொண்டு போகிறவன். இன்றைக்கு யுத்தத்திலே ராஜாவின் குமாரன் மரித்து போயிருக்கிறான். நீ கொண்டு போகிறதுக்கு நல்ல செய்தி இல்லை, ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? இங்கே இரு, கூஷி ஓடட்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் அகிமாஸ் தொடர்ந்து சொல்லுகிறான், இல்லை இல்லை, நானும் ஓடுவேன், நானும் ஓடுவேன். கடைசியில் என்ன நடக்கிறது? சுயமாய் ஓடுகிறதை பார்க்கிறோம். அகிமாஸ் என்ன செய்தானா? கூஷியை முந்திக்கொண்டு ஓடினான். முந்திக்கொண்டு ஓடினவன் ராஜாவினிடத்தில் வருகிறான். ராஜா கேட்கிற போது அவனாலே பதில் சொல்ல முடியவில்லை. ராஜாவுக்கு சொல்லுகிறதுக்கு நல்ல செய்தியிலே சொல்லுகிறான், நான் வருகிற போது யுத்தத்திலே ஏதோ ஒரு காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தது, அவைகள் தான் எனக்கு தெரியும் என்று சொன்ன போது தாவீது அவனை பார்த்து சொன்னான், நீ போய் ஒரு ஓரமாய் நில் என்று சொன்னான். ஏன் வெக்கப்பட்டு போகிறோம்? சுயமாய் ஓடுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கண்மலையை மறந்து சுயபலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஏன் நீ உலுக்கப்படுகிறாய்? சுயபலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உன் தேவனை பற்றிக்கொள். உலுக்கப்படுகிற நிலைமைகள் உலுக்கப்பட என்ன நடக்கிறது? ஒன்றுமில்லாமல் போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போது, வியாதிகள் வருகிற போது அந்த முழு குடும்பமே முற்றிலும் உடைந்து போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சத்துரு அநேக காரியங்களை குடும்பங்களிலே கொண்டு வந்து குடும்பங்களை உலுக்குகிற போது அநேகர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து போகிறார். ஏன்? தேவனை மறந்து போனார்கள். என் வேத வசனம் சொல்லுகிறது, ஓசியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்று அதை மறந்தவர்கள் என்ன செய்கிறார்களா? ஆண்டவருடைய வார்த்தையை, தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனது நிமித்தமாய் இன்றைக்கு குடும்பங்கள் உலுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்க உலுக்கப்படுகிற நிலைமைகள், சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, குறைவுகளிலிருந்து தேவன் இன்றைக்கு பாருங்க அநேகரை என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்களா? தேவனை மறந்து ஓடுகிற போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு உலுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே அவரிடத்தில் திரும்பி வருகிற போது. எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள்? ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தை எப்படி மீந்திருக்கிறாளா? திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போல, திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போல அவள் மீந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத நிலைமைகள். அந்த தோட்டத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை, தோட்டத்திலே ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தி ராஜரீகம் பொருந்திடவள், ஆசாரியனா ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு என்று அழைக்கப்பட்டவள். ஆனா எப்படி இருக்கிறாளா? திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு சாதாரண குச்சை போல, முற்றுகை போடப்பட்டதான ஒரு பட்டணத்தை போல, ஒரு குடிசையை போல. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை மறந்து சுயபலத்தை நம்பி ஓடினதினாலே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்திலே திரும்பு. ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை என்ன செய்வாரா? ஆச்சரியமாய் நடத்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒலிவ மரத்தை உலுக்குகிற போது அதனுடைய நுனி கொம்பிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? 4-5 காய்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டான அந்த காய்கள் எங்கே இருக்கிறதா? அந்த ஒலிவ மரத்தினுடைய அந்த நுனி கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நுனி கொம்பு எதற்கு அடையாளமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது? தேவன் நம்மை கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிற ஒரு மேன்மையான இடம். தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு மேன்மையான இடத்திலே கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனங்கள், தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் கர்த்தர் நம்மை ஒரு மேன்மையான இடத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். அந்த இடம் எப்படிப்பட்டதா? ஒரு பெரிய பாதுகாப்பின் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. ஏன் உன்னை அணுகுகிறதுல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உன்னை எங்கே வைத்திருக்கிறாரா? ஒரு மிக உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறார்.
அந்த நுனி கொம்பிலே இருக்கிற அந்த காய்கள் எப்படிப்பட்டவைகளா? ஒரு மிகுந்த பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறது. உலுக்குகிறவன் 1000 முறை உலுக்கினாலும் நுனிக்கொம்பிலே இருக்கிற காய்கள் ஒரு நாளும் விழுந்து போகாது. தேவனுடைய கரத்துக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு காய்களும் என்ன செய்யாதான்? ஒரு நாளும் விழுந்து போகாது. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பறிக்கிறவனுடைய அந்த துரட்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பறிக்கிறவனுடைய துரட்டிகளோ கொம்புகளோ தொட முடியாத ஒரு நுனி கொம்பிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைத்திருக்கிறார். 1000 முளை உழுக்கப்பட்டாலும் இந்த கொம்புகள் துரட்டிகள் எதுவுமே என்ன செய்ய முடியாதா? நம்மை பறிக்க கூடாதபடிக்கு, நம்மை வீழ்த்த கூடாதபடிக்கு கர்த்தர் ஒரு மேன்மையான இடத்திலே உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த மேன்மையான ஸ்தானம் அது. அந்த ஸ்தானத்திலே நாம் வருகிற போது, ஆண்டவரை சார்ந்து நிற்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தோ கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவன். அவரோடு கூட உன்னதத்திலே உட்காரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பாடுகள் வந்தாலும் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய ஜனங்களாய் நிற்கிற போது ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவர். பாருங்க, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றி போடுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த உலுக்குகிறவனுடைய கொம்புகள். இன்றைக்கு சத்துரு அநேக பாடுகளை, உபத்திரவங்களை, மாயையான காரியங்களை கொண்டு வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டு நம்மை ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய், பிரபுக்களை ஆளுகை செய்யும்படியாய், பராக்கிரமசாலிகளை ஆளுகை செய்யும்படியாய் ஒரு மேன்மையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நுனிக்கிளையிலே வைக்கப்பட்டிருக்கிறாய், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படி ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள் குடும்பங்களை உலுக்குகிற போது, வியாதிகள், போராட்டங்கள், கடன்கள், ஆண்டவரே நெருக்கங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே தோல்விகள் என்று சொல்லி அநேக காரியங்கள் குடும்பங்களை உலுக்குகிற போது, உலுக்கிறவனுடைய உலுக்குதல்களுக்கும், ஆண்டவரே பறிக்கிறவனுடைய துரட்டி கொம்புகளுக்கும் ஆண்டவரே எங்களை நீங்களாக்கி பாதுகாக்கிற தெய்வம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அப்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதத்திலே உயர் ஸ்தானத்திலே வைத்து ஒவ்வொருவரை பாதுகாக்கிற தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவரை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், சத்துருவின் வல்லமைகள் ஒன்று உம்முடைய பிள்ளைகளை கீழே விழத்தள்ளாதபடிக்கு இந்த தேவனுடைய பலத்த பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியிலே இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். எங்கள் முகவரி ஜீவஸ்வாசம் ஆசீர்வாத சபை, பிரெத் ஆஃப் லைஃப் பிளெஸிங் சர்ச், எண் 7A, கங்கா தெரு, அண்ணா நகர், பம்மல், சென்னை 600075, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9444